அன்பான நண்பர்களே, மற்றவர்கள் உங்களை ஒருபோதும் சிறுமைப்படுத்தி இருக்கிறார்களா? நீங்கள் தேவையான திறமையோ தகுதியோ இல்லை என்று கூறியிருக்கிறார்களா? காண முடியாததாக தோன்றும் ஒரு சவாலுக்கு நீங்கள் நேருக்கு நேர் நிற்கும் போது ஒரு மகத்தான வில்லனின் முன்னிலையில் நிற்கிறீர்களா என நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? 1 சாமுவேல் 17:7 இஸ்ரவேல் படை கோலியாத்தின் அச்சுறுத்தல்களையும் கேலிகளையும் பார்த்து அச்சத்தில் ஓடிக்கொண்டிருந்த போது தாவீது பின்வாங்கவில்லை. அவன் சவுலின் முன்னிலையில் நின்றபோது தைரியமாக கூறினார், யாரும் இந்த பிலிஸ்தியனின் காரணமாக மனம் தளர வேண்டாம், உமது அடியேன் போய் சமர்கொள்ளுவேன். ஆனால் சவுல் அவரை அச்சுறுத்தினார், நீ இளம் வயதுடையவன், ஆனால் அவன் சிறுவயதில் இருந்தே போர் வீரன். உன்னுடைய தைரியம் பாராட்டத்தக்கது, ஆனால் அவனுடன் போராட முடியாதையும். நாம் எத்தனை முறை மற்றவர்களின் மதிப்பீடுகளால் நம்மை வரையறுக்கிறோம்? மக்கள் நமது வயது, அனுபவம் மற்றும் பின்னணியை பார்த்து கூறுகிறார்கள், நீ முடியாதையும், நீ சரியான நபர் இல்லையும், உன்னை விட திறமையானவர்கள் பலர் இருக்கிறார்கள். இதனால் நாம் தளர்வாக உணர்கிறோம். வேலை நேர்காணல்களில், திட்டங்களில் அல்லது தொழில்களில் இதே வார்த்தைகளை கேட்டால் நம்முடைய நம்பிக்கை தளர்ந்து விடலாம். ஆனால் தாவீது சவுலின் மதிப்பீட்டால் பாதிக்கப்படவில்லை. தேவன் அவரை இதற்காக தயார் செய்திருக்கிறார் என்று அவருக்கு தெரியும். மற்றவர்கள் உங்களை எவ்வாறு மதிப்பீடு செய்கிறார்களோ அல்லது என்ன அளவுகோல்களை பயன்படுத்துகிறார்களோ அதனால் உங்களை வரையறுக்க வேண்டாம். தைரியம் மனிதர்களின் அங்கீகாரத்திலிருந்து வராது, அது தேவனின் முன்னிலையில் கிடைக்கும். தாவீது வெற்றி பெற்றது அவருடைய சக்தியால் அல்ல, அவருடைய தேவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால். இயேசு சிலுவையில் வலித்துக் கொண்டு இருக்கும் போது மக்கள் அவரை கேலியாக சொன்னார்கள், நீ தேவனுடைய மகனாக இருந்தால் சிலுவையில் இருந்து இறங்கிக்கொள், நீ யூதரின் ராஜா என்றால் உன்னை நீயே காப்பாற்றிக்கொள். மக்கள் அவரை அவர்களின் அளவுகோல்களின் அடிப்படையில் மதித்தார்கள் மற்றும் கேலி எடுத்தார்கள். ஆனால் இயேசு அவர்களின் வார்த்தைகளால் பாதிக்கப்படவில்லை, ஏனெனில் அவர் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டிருந்தார், அதை நிறைவேற்ற வேண்டியது அவசியம். இறுதியில் அவர் சிலுவையில் உலகத்திற்கு மீட்பை அளித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். அன்பான நண்பர்களே, மக்கள் உங்களை சிறுமைப்படுத்தும் போது, உங்களை போதுமானவரல்ல என்று கூறும் போது நீங்கள் பின்வாங்காதீர்கள். மற்றவர்களின் குறைந்த எதிர்பார்ப்புகள் உங்களது திறமைகளை நிர்ணயிக்க கூடாது. அவர்கள் சந்தேகங்களை உங்கள் சந்தேகமாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். நாம் இயேசுவை சந்திக்கும் போது முடியாததாக தோன்றும் சவால்களை எதிர்கொள்ள நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உறுதியாக அறிவோம். உறுதியான விசுவாசத்துடன் நாம் வாழ்க்கையின் ராட்சதங்களை எதிர்கொள்ளலாம். தேவன் கிறிஸ்துவில் நம்மோடு இருப்பதால் கூட முடியாதவை கூட சாத்தியமாகிறது.